ஆரவக்குறிச்சி தொகுதியில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அது நேரலையை ஒரு ஆட்சி நடக்குது. நான் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன். உட்கார்ந்து கூட சொல்லக்கூடாது, படுத்திருக்கு. நான் ஏதோ விமர்சித்து பேசுகிறேன் தயவு செய்து நீங்கள் கருதி விடக்கூடாது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருக்கிறார். எனவே தனிப்பட்ட முறையில நான் விமர்சனம் செய்ய விரும்பினேன். அது தவறு. அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் படுத்து அடுத்த நாளே அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று வாழ்த்து செய்தி சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அரசியல் என்பது வேறு, ஆனால் அதே நேரத்தில் மனிதாபிமானம் என்பது வேறு. ஆகவே அந்த உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதே நிலையிலிருந்துதான் நானும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் நலம் பெற்று வர வேண்டும், விரைவிலே நலம் பெற்று வந்து அவருடைய பணியை தொடர வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தான், இப்ப 5 மாசமா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான். ஆக 5 வருஷமா ஆட்சியில் இருந்தப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எந்த பணியும் நடக்கல. ஏதோ ஒரு பணி மட்டும் தொடர்ந்து நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காணொலி காட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், தமிழ்நாட்டில ஜெயலலிதா தலைமையில ஒரு காட்சி நடக்குதுன்னு, அதாவது காணொலி காட்சி. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷமா காணொலி காட்சி, இப்ப 5 மாசமா காணாத ஆட்சி. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இந்த தமிழகத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்காவது தொழிற்சாலைகள் உண்டா? உலக அளவில உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2.42 லட்சம் கோடி மதிப்பீட்டில நாங்கள்